வணக்கம். இன்றைக்கி என்ன பகுதி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எதிரியால் பயங்கரமாக தொல்லை இருக்குதா? ஒரு தொழில்லையா இருந்தாலும் சரி, ஒரு உறவுலையா இருந்தாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எதிரியால் தொல்லையாக இருக்கா? உங்களை நிம்மதியாக வாழ விட மாட்றாங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் அமைதியாக போனாலும், அவங்க வந்து உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? இல்லை நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது, இன்னொருத்தவங்க குறுக்கிட்டு தலையிடுறாங்களா? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிரிக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிற அளவுக்கு அவங்கள முடக்கி உட்காரவும் வைக்கலாம், இல்லை பைத்தியம் பிடிக்கவும் வைக்கலாம். இது வந்து தவறு இல்லையா? கர்மா தாக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாக்காது. ஏன்னா ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டு ஒருத்தவங்க இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு எது பண்ணாலும் அது கர்ம வினை தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து எதுக்குமே வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா வாழ போகிறது ஒரு முறை. எல்லாத்துக்குமே வந்து பரிகாரம் வழின்றது இருக்குது. எதிரி தொல்லை தாங்க முடியலனாக்கா கால் பண்ணுங்கள். சிறப்பான முறையில் நம்மள்ட்ட வந்து எத்தனையோ பேர் வந்து வெளியிலேருந்து வந்துகிட்ருக்காங்க. கொரியர் மூலயமா பண்ணிகிட்ருக்கோம். சிறப்பான முறையில் பண்ணிக்கலாம். நன்றி.